ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ். சினிமா அப்போ இருந்த சினிமா இப்போ கிடையாதுங்கிறது தான் உண்மை. பெரிய ஹீரோ படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் ஓட மாட்டேங்குது. சின்ன ஹீரோ, சின்ன பட்ஜெட் படங்கள் சூப்பராக போகுது. அது ஏன் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் ஆர் டீகோட் பண்ணுவோம், உங்கள் மொழியில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ வெல்கம் டு சினிமா இன் ட்ராவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோவுக்கு 50 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் சம்பளம். இப்போலாம் 100 தாண்டி போயாச்சு. இது இல்லாமல் பட்ஜெட் மட்டுமே 200-300 கோடி. 10 பாஸ் ஆன பஞ்ச் டைலாக்கு, ட்ரெய்லர் கட்டு, டீசர் கட்டு, ஆடியோ லான்ச்சுன்னு பல ப்ரொமோஷன்ஸு. இப்படியெல்லாம் ஒரு படம் வந்தாலும் ப்ரொமோஷன் பண்ண காசாக கூட திருப்பி தர மாட்டேங்குது. எந்த படம் நான் சொல்லலை, பட் 2025 எக்கச்சக்க படங்கள் அப்படி தான் போய் முடிஞ்சிருக்கு. 2026 அப்படி தான் போக போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, தெரில. பட் இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 10 கோடிக்குள்ளே முடிச்சிடுறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, பெரிய ப்ரொமோஷன் கிடையாது. பட் தியேட்டருக்குள்ளே வந்து இந்த பக்கம் இந்த பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பெரிய எதிர்பார்ப்போட வந்து 3 நாளில் காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் ஷோஸ் அவங்க போட மாட்டாங்க, திரும்பவும் ரீலீஸ் படங்களை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க தியேட்டர்ஸ். அந்த ஒரு நிலைமை. இந்த பக்கம் இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறப்போ 4 தியேட்டரு, 5 தியேட்டரு, அதிகபட்சம் போனால் 50 ஸ்க்ரீன், 60 ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க. பட் அது சூப்பராக ஓட ஆரம்பித்து ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகி அது வந்து பிளாக் பஸ்டர் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. 10 கோடிக்கு கீழே பட்ஜெட்டில் எடுத்த அந்த படங்கள்லாம் 25 கோடி 30 கோடின்னு வசூல் பண்ணி சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பெரிய ஹீரோ படங்கள் பெருசாக இருந்தால் போதும், பெரிய பட்ஜெட்டில் இருந்தால் போதும், ஒரு மாசான சாங்கு இல்லை ஒரு குத்து சாங்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா போதும், ஓடிடலாம் அப்படிங்கிற கனவு கண்டதெல்லாம் அந்த காலம். பட் இப்போது கண்டென்ட் இருக்கா படத்தில், கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் படத்தை பார்ப்போம் அப்படின்னு மக்கள் மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பற்றி ஜாலியாக ஃபன்னாக பேசுவோம். அண்ட் நிறைய பேருக்கு ப்ரோ இதில் என்ன ப்ரோ இருக்குது, இதான் எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், பட் இதில் பேசி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் காலங்காலமாக இருக்கிற ஒரு ஃபார்முலா, இல்லை ஒரு கமர்ஷியல் படம், அதாவது புரிய மாதிரி சொல்லணும்னா மசாலா படம் அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரோ வைப்பாங்க. ஒன்று அது சண்டையில் ஆரம்பித்து சாங்காக மாறும், இல்லை சாங்கில் ஆரம்பித்து சண்டையாக மாறும். இது வந்து ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டு. படம் உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அவ்வளோ பில்டப்பு, மாஸ் டைலாக்ஸு, பஞ்ச் டைலாக்ஸு, ஹீரோ சுற்றி 10 பேர், ஹீரோவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரியான பல விஷயங்களெல்லாம் உள்ளே வச்சு இடையே தேவையே இல்லாமல் ஒரு குத்து சாங்கு இல்லை ஒரு மாஸான சாங்கை வந்து பிளேஸ் பண்ணி கடைசியில் கிளைமேக்ஸில் ஹீரோ ஒரு 100 பேரை பறக்க விட்டு கிளைமேக்ஸில் நான் தாண்டா கெத்துங்கிற மாதிரி நிற்பார். வழக்கமாக இந்த டெம்ப்ளேட்டை வந்து கமர்ஷியல் படங்கள், மசாலா படங்கள், பெரிய ஹீரோ படங்களில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு கூட வச்சுக்கோங்களேன், பயங்கரமா ரசிச்சாங்க மக்கள் இதை. தெலுங்கு சினிமா இதை இன்னும் சூப்பராகவே பெட்டராக இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ தமிழ் ஆடியன்ஸ், எஸ்பெஷலி கொரோனா பீரியடுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவோட ஃபார்முலாவை மக்கள் பார்வையிலேயே பார்த்த சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி பழைய கமர்ஷியலை கொண்டு வந்து இங்கே வச்சிங்க, எந்த ஒரு கதையும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சென்டிமெண்ட் ஆட் பண்ணி மசாலாவாக கொண்டு வந்து வச்சிங்கன்னா மக்கள் ரசிக்க மாட்டுறாங்க. இல்லை பியூர் மசாலா படம்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஓகே தான். பட் இதில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சோலி முடிச்சு. ஸோ அந்த பழைய ஃபார்முலா இப்போ மக்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அப்போ இப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆஹா ஓஹோன்னு கொண்டாடி விசில் அடித்து செலிப்ரேட் பண்ணி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேருந்து எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மேபி அந்த முதல் நாள் மட்டும் ஃபேன்ஸ் பார்க்குற ஷோஸ் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும். மேபி லீவ் நாளில் கொஞ்சம் கூட்டம் வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தியேட்டர் வெறிச்சோடி தான் கிடக்கும். பாப்கார்ன் முத கொண்டு வேஸ்ட்டாக தான் போக போகுது. ஸோ அதற்கு தான் இப்போ மக்களோட ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மாதிரியான கமர்ஷியல் இல்லை கதையே இல்லாமல் ஒரு படத்தில் மசாலாவை மட்டும் கொட்டி நம்ம மக்களை பார்க்க வச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்கள் வேறு ஒன்று புதுசாக ரெடி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். எஸ்பெஷலி பழைய டைரக்டர்ஸ் எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா அவங்க அதை வச்சு தான் சக்ஸஸ் பார்த்தாங்க. இப்போ அதை வச்சு சக்ஸஸ் பார்க்க முடியாது. பாயிண்ட் 2, ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு தியேட்டரில் தமிழ் சினிமாவும் டிவியில் போடுற தமிழ் சினிமாவும் மட்டும்தான் இருந்துச்சு. கொரோனா பீரியடில் ஓடிடி அப்படிங்கிற ஒன்று எந்த அளவுக்கு பூம் ஆச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் மலையாள சினிமா வந்து இங்கே பயங்கரமாக பூம் அடிச்சு இப்போ வரைக்கும் மலையாளம் தாண்டா பெஸ்ட் படங்களை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி படங்கள் தமிழ்நாட்டில் வந்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க. அதே படத்தை மலையாளத்துக்கு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க, அப்போ பார்ப்பாங்க. அப்படி தான் இருக்கு நிலைமை. என்னடா
நாட் ஒன்லி மலையாள சினிமா இல்லை இந்தியன் சினிமா, உலக சினிமாவை பார்த்து கற்றுட்டாங்க மக்கள். எஸ்பெஷலி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று பூம் ஆனதுக்கு அப்புறமா. ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஸோ இப்போ இங்கே அந்த பழைய ஃபார்முலா பழைய மசாலாவை போட்டு 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 திரும்ப இது பண்ணுறதுல ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் ஆடியன்ஸ் இன்னமும் தெளிவாயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த படங்களை ரசிக்கணும், எந்த படங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கு, படங்கள் இப்படியும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. வண்டி யூட்டர்னரா செட்டி உஷாராயிட்டான். இப்போலாம் போஸ்டர்ல பா இவர் நடிச்சிருக்காரா, இவர் தான் ஹீரோவா, இவரோட டைரக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் பார்க்க போவாங்க. பட் இப்போ இது என்ன படம், கதை நல்லா இருக்குமா, ஓகேவா, ட்ரெய்லர் எப்படி இருக்கு, இந்த படம் என்ன ஒரு ஜானரில் இருக்குது, இந்த படத்தோட ஜானரை விடுங்க, இந்த படத்தோட கதையில் என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டீகோட் பண்ணிட்டு தான் உள்ளேயே போகிறாங்க. இது இல்லாமல் யூடியூப் வேறு வந்துருச்சு. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்போ, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறப்போ, டீசர் ரிலீஸ் ஆகிறப்போ எல்லாத்தையும் டீகோட் பண்ணி வேற போட்டுருவாங்க. அதுக்கு பல கதைகள் கட்டப்படும். ஸோ அதையெல்லாம் மக்கள் நம்பி அதையெல்லாம் தாண்டி தான் உங்கள் படத்தை பார்க்க வரணும். அப்படி வந்து படம் நல்லா இல்லைன்னா டிசப்பாயிண்ட் ஆக தான் செய்வாங்க. இந்த டிசப்பாயின்மெண்ட் பெரிய ஹீரோஸோட படங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக ஒரு டிசாஸ்டராக போய் அமையறதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இங்கே வைக்கிறீங்க, படத்தோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இங்கே வச்சிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பாயிண்ட் 3, கண்டென்ட். கண்டென்ட்டுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது எஸ்பெஷலி இன் தமிழ் சினிமா. மலையாள சினிமா ஆரம்பத்தில் கொண்டாடப்படலை, அது உண்மைதான். பட் இப்போ மலையாள சினிமா பெருசாக கொண்டாடப்பட்டு இருக்கு. சின்ன படம் இல்லை, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஹீரோ யாருன்னே தெரியலனாலும் அந்த படம் கொண்டாடப்படும். பிகாஸ் கண்டென்ட். அவங்கக்கிட்ட பெருசாக பட்ஜெட் கிடையாது, பெரிய ஹீரோஸை ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, பெருசாக படத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க, இருக்கிறத மட்டும் வச்சு தான் எடுப்பாங்க. பட் இருந்தாலும் அங்கே கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மக்கள் படத்தை தன்னோட லைஃப் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா குடும்பஸ்தனாக இருக்கட்டும், மாண்பாவம் பொல்லாதது படமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்களை கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் கிடையாது, பட் அவங்களுக்கு அந்த கண்டென்ட் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் படத்தை கொண்டாடுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி இன்க்ளூடிங் அதே மாதிரி தான். அவங்களுக்கு பெருசாக அப்போ இந்த மாதிரியான மசாலா படங்களோ பெரிய ஹீரோ படங்களோ கொண்டாடப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹீரோஸையும் லார்ஜர் தன் லைஃபாக பார்த்தாங்க மக்கள். அதாவது என் ஹீரோ வந்து மாசுரா, கெத்துரா, கடவுள்ரா அப்படின்னு பார்த்தவங்க இருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபேன்ஸு, ஜென்ரல் ஆடியன்ஸ், முக்கியமாக குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜர் தன் லைஃப் அப்படிங்கிறது இப்போது டவுன் ஆயிடுச்சுங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் இப்போ வந்து லைஃப் கூட கனெக்ட் பண்ணுற ஹீரோஸாக அவங்க இருக்காங்களா, என் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அந்த ஹீரோ இருப்பாரா அப்படிங்கிறது மக்களோட மனப்பான்மை ஆயிடுச்சு. ஸோ அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா கண்டென்ட் இங்கே ரொம்பவும் முக்கியமான ஒன்று. ஸோ கண்டென்ட்டுங்கிறது ஒரு படத்தை ஹிட்டு கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஒரு பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் கண்டென்ட் இல்லைன்னா ஃப்ளாப்பு தான். ஸோ சின்ன ஹீரோ சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக அதான் நடந்துட்டும் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4, பெரிய ஹீரோ பெரிய பிரச்சனை. எஸ், நீங்கள் பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹீரோவோட மார்க்கெட் வேல்யூ என்ன, அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அவரை வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், அவருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறோமே அது என்ன ஆகும், இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் அங்கே ப்ரொடியூசர்ஸ் சிக்குவாங்க. அண்ட் பெரிய ஹீரோஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஃபேன்ஸுக்காக ஒரு சில காம்ப்ரமைஸ், ஏன் பெரிய ஹீரோஸை அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பாங்க, டைரக்டர்ஸை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை அவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இதில் விஜய் மாதிரியான ஹீரோஸ்லாம் நடித்தாங்கன்னா பாலிடிக்ஸில் இருந்தும் ப்ராப்ளம் சேர்ந்தே வந்து நிற்கும். இப்படி இருக்கிறப்போ சக்ஸஸ்ங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் பெரிய ஹீரோஸை வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுமே இங்கே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஸோ அதில் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணவே விடுவாங்க. ரிலீஸ் பண்ணால் வசூலுக்கு தான், அது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ அதனால் பெரிய ஹீரோ வச்சு எடுத்திங்கன்னா பெரிய பிரச்சனையும் இருக்குது. பட் சின்ன ஹீரோ சின்ன பட்ஜெட்னா யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஓடிடும், அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வரும், பார்த்துக்கலாம். அடுத்த பாயிண்ட், ஃப்ரீடம். ஃப்ரீடம் அப்படிங்கிறது, நான் டைரக்டரை பற்றி ப்ரொடியூசரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோஸுக்கெலாம் ஃப்ரீடம் இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ ஒரு படத்தை ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ண டைரக்ட் பண்ண வராங்க அப்படின்னா ஸோ அவங்களோட அந்த ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இல்லை அவங்களுக்கான ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசாக இருக்கும். அவங்க ரொம்ப காலம் இல்லை ரொம்ப வருடங்கள் அந்த கதையை ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த கதையை வந்து ரொம்பவும் ஃப்ரீடமாக பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டோட சின்ன ஹீரோவை வச்சு டைரக்டர் சொல்கிற பேச்சை கேட்குற ஹீரோஸை வச்சு ப்ரொடியூசர் சொல்கிறத கேட்குற டைரக்டர்ஸை வச்சு எடுப்பாங்க.
ஸோ இப்படி எடுக்கிறதுனால டைரக்டர்ஸ் நினைக்கிறது இங்கே அவுட்புட்டாக வரும். ஸோ அதனால் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் இல்லை ஒரு டெபியூட்டட் டைரக்டரோட படங்கள் செம ஹிட் அடிக்குது. அதுக்கு இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சிறை படம் ரீசெண்டாக வந்து செம ஹிட் அடிச்சுது. அதுக்கு முன்னாடி ஆண் பாவம் பொல்லாதது, டூரிஸ்ட் ஃபேமிலி, எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் ஃப்ரீடமோட அந்த ஒரு படத்தை எடுக்கிறதுனால செம ஹிட் அடிக்குது. அப்படியே கட் பண்ணி மேலே வந்தால் இந்த டைரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு படம் ஃப்ரீடமாக பண்ணாங்க, அடுத்த படம் இவர் சூப்பராக படம் பண்ணிட்டார்ல, சரிவா நமக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு பெரிய ஹீரோஸ் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் அந்த டைரக்டரோட படத்தை எடுக்க விடாமல் இவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. லேப்டாப்பில் பல கதை வச்சுருப்பாங்களாம், அதுலேருந்து ஒரு கதையை எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற கதையும் ஒழுங்காக அது அவரை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபாரின் படம் பார்த்து நல்லா இருந்துச்சு, அதை வேணால் இதில் இன்க்ளூட் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி பெரிய ஹீரோஸோட இன்க்ளூஷன் அந்த கதைகள் டைரக்டரோட தாட்ஸ்லேயே உள்ளே இறங்குவாங்க. ஸோ இப்படி இறங்காதனால டைரக்டர் நான் இந்த படத்தை பண்ண வந்தேன்னா இது பண்ண வந்தேன்னா அப்போ நான் என் ஸ்டைலில் பண்ணணுமா அவர் ஸ்டைலுக்கு பண்ணணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகி படத்தை வந்து கொலாப்ஸ் பண்ண விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக நிறைய டைரக்டர்ஸ்க்கு நடந்திருக்கு. பெரிய எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜ். இப்போ லோகேஷ் கனகராஜ் எனக்கு தமிழே வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி அந்த பக்கம் அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து கைதி 2 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. திரும்பவும் பெரிய ஹீரோஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளானோட வந்தார் 10 படம் பண்ணணும்னு. அந்த வரிசையில் பண்ணியிருந்தாருன்னா 10மே ஹிட் அடிச்சிருக்கும். இடையில விஜய் அண்ணா கூப்பிட்டாகன்னு விஜய் பக்கம் போனார், அங்கே வந்து அடி வாங்கிட்டு வந்தார். இந்த பக்கம் தலைவர் கூப்பிட்றாருன்னு தலைவர் பக்கம் போய் அதுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க பாரு. அதுக்கப்புறம் அவரை செஞ்சுட்டாங்க. இப்போ அவர் வந்து சைலண்ட்டாக இருக்காப்புல. அண்ட் இப்போது அல்லு அர்ஜுனை வச்சு பண்ணுறதுக்காக பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆல்ரெடி அட்லி அங்கே குக் பண்ணிட்டு இருக்காரு. தமிழே எங்களுக்கு வேணாடான்னு சொல்லிட்டு வேற லாங்குவேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க டைரக்டர்ஸ். பிகாஸ் இங்கே போகிற ப்ரெஷர் அப்படிங்கிறது. இப்போ ஜெயிலர் 2 வரப்போது ரஜினியை வச்சு, அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமலை வச்சியும் நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறாருங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திரும்பவும் பெரிய ஹீரோஸ் டைரக்டர்ஸ் புது டைரக்டர்ஸை வச்சு படங்கள் பண்ண ஆசைப்படுறாங்க. பட் அவங்களோட தலையீடு கொஞ்சம் இல்லாமல் டைரக்டர் கிட்ட ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக படங்கள் வருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இங்கே பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய பட்ஜெட்டையோ நான் குறை சொல்லவே இல்லை. பட் அதில் நீங்கள் என்ன கண்டென்ட் வைக்க போகிறீங்க, அதில் எதை கொண்டு வந்து நிறுத்த போகிறீங்க, ஸோ இது மக்கள்கிட்ட நீங்கள் என்ன காட்ட நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து பெரிய ஹிட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி 0 எக்ஸ்பெக்டேஷன் பெரிய படங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உடம்புக்கு ஆகாதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்து இன்னொரு கண்டென்ட் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ், தேங்க்யூ.